வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி எப்படி ப்ரைடல் சாக்கர் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து நல்லா நீட் பண்ண கிளே ஆல்ரெடி நீட் பண்ண கிளே நான் எடுத்திருக்கேன். 6 mm திக்னஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து 5 mm திக்னஸ்க்கு நான் ரோல் பண்ணுறேன். இப்போ ஃபெட்லிங் நைஃப் நம்ம எடுத்துக்கலாம். அதை வச்சு நம்ம போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் நல்லா நம்ம ஸ்மூத் பண்ணிக்கலாம். இது வந்து ஜுவல்லரி ஸ்டாண்டு, இந்த மாதிரி கடையில் கிடைக்கும், நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இப்போது நான் அந்த கிளே வந்து அது மேலே வச்சு அந்த நெக்கோட அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளேயை வச்சு நான் அந்த ஷேப்புக்கு நான் வந்து ப்ரெஸ் பண்ணி நான் கொண்டு வந்துக்கிறேன். அதாவது மேல் பாதி வந்து நம்ம கழுத்தோட ஒட்டினாப்பில் இருக்கும், கீழே இருக்கிறது வந்து அப்படியே நம்ம ஸ்கின் மேலே அப்படியே இருக்கிற மாதிரி வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி பண்ணோம்னா கரெக்டாக அந்த ஷேப் வரும். அதுக்காக சப்போஸ் இந்த ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பவுல் மாதிரி வச்சுட்டு அதில் இந்த மாதிரி ஷேப் எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் பண்ணலாம். நல்லா கொஞ்சம் அழுத்தி எடுத்து நல்லா அந்த ஷேப் நம்ம கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போது அந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நான் வந்து கேர்ஃபுல்லாக நான் ஃபெட்லிங் நைஃப் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுக்கிறேன். நம்ம கட் பண்ணும்போது அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஜுவல்லரி ஸ்டாண்ட் எதுவும் அது டேமேஜ் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்ம ரஃபான ஃபிகர் நம்ம ஃபஸ்ட் நம்ம எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம ப்ராப்பர் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போது அதோட சென்டர் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அங்கேருந்து 2 சைடும் நல்லா வளைஞ்சு வர மாதிரி ஒரு கர்வ் நான் வரைஞ்சிக்கிறேன் பென்சில் யூஸ் பண்ணி. இப்போ இதுக்கு அப்படியே கட் பண்ணி நம்ம எடுக்கணும். நம்ம எக்ஸாக்டாக நைஃப் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா கீழே இருக்கிற அந்த ஸ்டாண்ட் மேலே பட்டுச்சுன்னா அது கிளியருக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஷார்ப்பாக இல்லாத ஒரு மாதிரி மழுங்கின மாதிரி உள்ள ஒரு டூல் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது கிளே மட்டும்தான் கட் பண்ணும், கீழே இருக்கிற அந்த ஸ்டாண்டை ஒன்றும் செய்யாது. இப்போ அந்த 2 சைட்லேயும் நம்ம ஈவனாக கட் பண்ணி நீட்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து நீட்டாக கட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கரெக்டாக இருக்குது, ஷேப் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வெளியே எடுத்துகிட்டு அதை நல்லா ஸ்மூத் பண்ணி நீட்டாக கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம டிசைன்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ அங்கே பின்னாடி இருக்கிற அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போ சைடு எல்லாமே வந்து நம்ம ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து ஈவனாக இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து கரெக்டாக நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளேயெல்லாம் நான் எடுத்து நல்லா நான் ஸ்மூத் பண்ணிக்கிறேன். நான் வந்து கிளே ஜஸ்ட் அப்படியே நான் ரொம்ப ஜென்டலாக அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அதாவது பிடிச்ச அமுத்தில் என் கையில் அப்படியே பட்டு மாதிரி நான் மேப்பில் வச்சுருக்கேன். இந்த கையில் நான் அப்படியே பார்த்து கேர்ஃபுல்லாக நான் வந்து அதை ஸ்மூத் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு நம்ம வச்சு பார்த்து அந்த ஷேப் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படி இல்லை அப்படின்னா அந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக நம்ம நீட்டாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபைனல் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும்.
இனி வந்து நம்ம டிசைன்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் நீடில் டூல் யூஸ் பண்ணி ஒரு பார்டர் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன், அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. ஸோ எல்லா சைடும் நான் வந்து பார்டர் நான் கொடுத்துக்கிறேன். கொடுக்கும்போது அந்த பார்டர் ஓட அந்த வித்து இருக்குது இல்லைங்களா, அந்த பார்டரோட அளவு அது வந்து 4 இடமும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி, 4 சைடும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த பிசுறாக இருக்கிற கிளேயெல்லாம் நம்ம எடுத்துடணும். இப்போது அந்த கீழே சென்டராக பார்த்து நான் இந்த சின்ன ரவுண்ட் குக்கி கட்டர் யூஸ் பண்ணி நான் இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். இது அதை விட சின்னதாக இருக்கிற அந்த கட்டர் வச்சு சென்டரில் இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஹோல் கட்டர், அதை யூஸ் பண்ணி அந்த நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போட்ட அந்த சர்க்கிள் இம்ப்ரெஷன் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலே இது ஃபுல்லாக சுற்றி வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்தது இந்த மாதிரி ஒரு டூல் எடுத்திருக்கேன். இதை வச்சு ஜஸ்ட் அந்த மேலே இருக்கிற அந்த பார்டர் லைன் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கீழே இந்த மாதிரி வச்சு எடுக்கலாம். ஸோ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு இம்ப்ரெஷன்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு டிசைனும் நம்ம வச்சு எடுக்கும்போது அது ஈக்குவலான டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா நீட்டாக இருக்கும் டிசைனு. ஒரு ஈவனாக இருக்கிற மாதிரி, ஒரு யூனிஃபார்மாக ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று கீழே, இல்லைன்னா சின்னது பெருசு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறோம், எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோம், ஒரு டிசைனுக்கும் நம்ம எவ்வளோ கேப் விடுறோம் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நீட்டாக வந்துடும். ஸோ சேம் அதே டூல் வச்சு நான் ஃபுல்லாகவே பண்ணிக்கிறேன், அந்த பார்டர் லைன் ஒட்டி. இப்போது இதோட ஆங்கிள் வந்து இப்போ வந்து ஒரு மாதிரி நெத்து குத்தில் வச்சுட்டு நான் வந்து இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதனால தான் இப்போ இங்கே வந்து சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது. ஏன்னா மேலே நமக்கு அந்த கிளேயோட இது மேலே தூக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதனால். இப்போது ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷோட பேக் சைடு எடுத்துக்கிறேன், அதை வச்சு இந்த மாதிரி குத்தி இம்ப்ரெஷன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபைனலாக நம்ம அசம்பிள் பண்ணும்போது நான் இந்த குழியில் வந்து ஸ்டோன்ஸ், குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக இப்போது அந்த ஃபஸ்ட்டு நம்ம வச்ச குக்கி கட்டரோட பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு மேலே மட்டும் அந்த சர்க்கிள் வர மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அது நல்லா தெரியறதுக்கு நான் நீடில் டூல் யூஸ் பண்ணி நல்லா அமுத்தி இம்ப்ரெஷன்ஸ் தெரிகிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ மறுபடியும் அந்த 4 சைடும் நம்ம வந்து பார்டர் கொடுக்குற மாதிரி நீடில் டூலால் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் மேலே பாதியாக நான் வந்து ஒரு லைன்ஸ் வரைஞ்சி நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ மேலே ஒரு டிசைன், நம்ம கீழே ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேலே இருக்கிற அந்த இடத்துல இந்த மாதிரி க்ராஸாக டயக்னலாக நம்ம வந்து லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். அடுத்த டைரெக்ஷனில் இந்த மாதிரி மறுபடியும் ஸ்லாண்டிங் லைன்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இருந்து மேலே முடிகிற வரைக்கும் கரெக்டாக போகும்போது நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு இம்ப்ரெஷன்ஸ் நல்லா அழுத்தி கொடுக்குறேன், நல்லா தெரியணுங்கிறதுக்காக. இப்போது கீழே அந்த 2 இடம் இருக்கு இல்லைங்களா, ப்ளெயினாக இருக்கிற இடம், அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மண்டாலா டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கிறேன்.
நீங்கள் ஏதாவது ஒரு நீடில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் அதே பெயிண்ட் ப்ரஷ்ஷோட பேக் சைடு வச்சு மேலே இருக்கிற அந்த ஒரு ஸ்கொயர் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக டிசைன் பண்ணியாச்சு. நான் ஒவ்வொரு தடவையும் நான் அதோடய ஷேப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் வச்சு நான் பார்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் திருப்பி பார்த்துட்டு பின்னாடி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். மறுபடியும் தண்ணி தொட்டு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் திருப்பி அதே ஜுவல்லரி ஸ்டாண்டில் வச்சு ஷேப்பை மறுபடியும் நான் கரெக்டாக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது நான் வந்து சென்டரில் வந்து நல்ல பெரிய அதாவது 3rd சைஸ் வரும்னு நினைக்கிறேன் ஜும்கா மாலில், அதில் செஞ்ச ஒரு குங்குரு பீட்டை நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். பாக்கி எல்லாமே வந்து சைஸ் 2 ஜும்கா மாலில் யூஸ் பண்ண பீட்ஸு, சைஸ் 2 யூஸ் பண்ணி செஞ்ச குங்குரு பீட்ஸு. இப்போ இதில் ஒரு மிஸ்டேக் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த யூபின் அந்த இதில் அட்டாச் பண்ணியிருக்கு இல்லைங்களா, அந்த பீட்ஸில் அட்டாச் பண்ண யூபின் வந்து நான் 28 கேஜ் நைக்ரோம் ஒயர் நினச்சி வேறு ஒரு கம்பியை வந்து, அதாவது வேறு ஏதோ ஒரு கம்பி, அதை வந்து நான் நைக்ரோம் ஒயர் நினச்சி நான் அதை யூஸ் பண்ணி நான் பண்ணிட்டேன். அந்த குங்குரு பீடை நான் அட்டாச் பண்ணுற அந்த யூபின் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 24 கேஜ் நைக்ரோம் ஒயர் தான். ஆனால் இது வந்து நைக்ரோம் ஒயர் இல்லை. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்ஸ் அதை பேக் பண்ணி வரும்போது அந்த கம்பி வந்து உருகி அந்த பீட்ஸ் எல்லாமே தனியாக வந்துடுச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ஒன்ஸ் அது பெயிண்டிங் வீடியோ போடும்போது. ஸோ இப்போ 2 சைட்லேயும் நம்ம வந்து யூபின் அட்டாச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக வேண்டி நான் 2 யூபின் சேர்த்து வச்சு ஒரு சைடில் நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாட்ரி ஸ்டுடியோவில் நீங்கள் பேக் பண்ண கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ கரெக்டான நைக்ரோம் ஒயர் நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லைனா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அவ்வளோதான், இப்போ நம்ம சாக்கர் செட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா பாட்ரி ஸ்டுடியோவில் வந்து இது பேக் பண்ணுற போது அதை 1000லேருந்து 1100 டிகிரி செல்சியஸில் தான் வந்து இதை பேக் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்கும்போது 28 கேஜாக இருந்தால் அதை தாங்கியிருக்கும். அது ஆக்சுவலி அது நைக்ரோம் ஒயரே இல்லை, வேறு ஏதோ ஒரு ஒயரை நான் நைக்ரோம் ஒயர் நினச்சி நான் அதை வந்து நான் யூஸ் பண்ணி நான் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு அப்படி ஆயிடுச்சு. இப்போது நம்ம செஞ்சு வச்சதை அப்படியே வச்சு நம்ம காய விடக்கூடாது. ஏன்னா அது சீக்கிரமாக காஞ்சிருச்சு அப்படின்னா அதோடய ஷேப் எல்லாம் மாறி போயிடும், இந்த பெண்ட் ஆகிற சான்சஸ் எல்லாம் நிறையா வரும். ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர் எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போது காயிற டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்படி நம்ம காயிற டைம் நம்ம ஜாஸ்தி கொடுக்கும்போது அதை கரெக்டாக நம்ம இப்போ என்ன ஷேப்பில் நம்ம பண்ணி வச்சோமோ அதே ஷேப்லேயே இருக்கும், ஷேப் மாறாது. ஸோ அதுக்காக நம்ம காய வைக்கிற டைம் வந்து நிறைய கொடுக்கணும், மெதுவாக காய விடணும், அதான் மீன் பண்ணுறேன். இப்போது இதுக்கு மேட்சிங்கான ஒரு இயரிங்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு நான் நல்லா க்ளே எடுத்துகிட்டு நல்லா நீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் அந்த இது 10வது சைஸு, அதில் இந்த மாதிரி க்ளே வச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போது அதை வந்து இருக்கிறதுலே இந்த பெரிய சைஸில் உள்ளே வச்சுட்டு இதை அப்படியே நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணிக்கலாம். அப்போ என்னவாக இருக்கும்னா, ஒரு எம்போஸான ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா பின்னாடி நல்லா ஸ்மூத் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக கொஞ்சமாக கீழே வச்சுட்டு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு அந்த ஷேப்பு பின்னாடி பேக்கில் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்புறமா நம்ம ஃபுல்லாக நம்ம ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு குக்கி கட்டரை எடுத்து
கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிற கிளே எல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ இயரிங்கோட பேஸ் நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி எங்கிட்ட ரவுண்ட் சின்னதாக இருக்கிற சைஸில் நிறைய கட்டர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு சைஸில். அதில் இருக்கிறதுலே பெரிய சைஸ் வச்சு ஒரு ரவுண்ட் கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து அடுத்த சைஸு, சின்ன சைஸு. இதுக்கு அடுத்த சைஸ் வச்சுட்டு மறுபடியும் தேர்டாக ஒரு சர்க்கிள் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு காஜலோட மூடி, அதை வச்சு சென்டரில் ஒன்று கொடுத்துக்கிறேன். இது பெயிண்ட் ப்ரஷோட பேக் சைடு. அதை வச்சு அந்த ப்ளைனாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி குத்தி குத்தி ஃபுல்லாக நம்ம இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் லைன்லேயும் அதே மாதிரி ரெண்டு குழிக்கு நடுவில் ஒன்று வர மாதிரி வச்சு நான் இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்டேன். இது வந்து ஸ்டிக் பீட்ஸு. இதோட சைஸ் வந்து செகண்ட் சைஸுக்கும் ஃபஸ்ட் சைஸுக்கும் இடப்பட்ட சைஸில் வரும். நான் வந்து இந்த மாதிரி குக்கி கட்டர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த சைஸ் பீட்ஸ் நான் எடுத்து வச்சு பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். இடையில ஒரு பீடுக்கும் ஸ்டிக் பீடுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ இயரிங் செட் ரெடி ஆயிடுச்சு. ரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் ரவுண்ட் குக்கி எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு சைடும் நம்ம ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போது எங்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டர்ஸில் பெரிய சைஸ் நான் எடுத்திருக்கேன். சென்டரில் நான் அந்த மாதிரி ரவுண்ட் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். இது அதை விட சின்ன சைஸு, இது அதை விட சின்ன சைஸு. இப்போ இந்த மாதிரி அந்த ஹோல் மேக்கர் கட்டர் டூல் எடுத்திருக்கேன். அதை வச்சு இப்படி ஃபுல்லாக சுற்றி நம்ம வந்து இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இது ஓவல் ஷேப்பில் நமக்கு பெட்டல் மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நான் பின்னாடி கொஞ்சம் அந்த ஷேப்காக கொஞ்சம் அந்த மாதிரி தேய்ச்சி விட்டு கொஞ்சம் பெண்டாக பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் அது பார்க்குறக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதோட பெயிண்டிங் வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த செட் எப்படி நீங்கள் பிடிச்சதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.